உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். வணக்கம். நான் ஜாகவர் தங்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள். 100 ஆண்டுகள் கழித்தாலும் இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தாலும் அவர் புகழ் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் பெருந்தலைவர் காமராஜரோட பள்ளி கல்வி திட்டத்தினால படித்து இன்றைக்கி வந்தவங்க. அது மட்டும் இல்லை, அரசியல்னால் இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அளவு ஆட்சியில் ஒரு தூசி அளவு கூட ஊழல் இல்லாமல், கள்ளம் கபடம் இல்லாமல், மக்களுக்காக மட்டுமே காமராஜ் நாடார், எதையுமே நாடாமல் வாழ்ந்த ஒரு மகா பெரிய சக்தி பெருந்தலைவர் காமராஜர். அந்த நிகழ்வில் வளர்ந்துக்கிறதுல எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நான் மட்டும் இல்லை, நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே கும்பிடணும், எல்லா நாட்டிலையும் கும்பிடணும். இந்த மாதிரி ஒரு உத்தமன் இருந்தாரா அப்படின்னு. ஏன்னா தர்மரை நம்ம மகாபாரதத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் உண்மையிலே நம்ம வாழும் காலத்தில் ஒரு பெரிய வாழும் தெய்வம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார். நான்லாம் அவர்கிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பார்த்ததே எனக்கு பெரிய மகிழ்ச்சி, அவர்கிட்ட பேசுகிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னை தலையில் கை வச்சு தடவி கொடுத்து நீ நல்லா வரணும்னு சொன்னார். எங்கள் ஊரில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எங்கள் ஒரு ஸ்கூல் திறக்கும் போது வந்திருந்தார். அப்போ முதலமைச்சர் அவர் கூட இருந்தது. அவர் இறந்ததும் நான் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எங்களுக்கு. இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பிறந்த நாளுக்கு கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். உலகத்தில் உள்ள மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் பெருந்தலைவர் காமராஜர் வழி வரணும் அப்படின்னு எல்லா மக்களும் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆமாம், அதாவது அப்போ எங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ இருந்தார். எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு வாழை தார் வெட்டி கொண்டு அவர் எம்எல்ஏ வீட்டுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது எம்எல்ஏ சொன்ன வார்த்தை, ஏல நீ கொடுத்து என் பொண்டாட்டி சாப்பிடணுமால, எடுத்துகிட்டு போகல வெளியே அப்படின்னு சொல்ல காமராஜர் ஆட்சி இருந்த காலம். அதான் அந்த காலத்தில் நான் பிறந்தேங்கிறது சந்தோஷம். பெருந்தலைவர் காமராஜர் நான் ஸ்கூல் எங்கள் சந்தோஷ நடார் உயர்நிலைப்பள்ளி எங்கள் ஊர் கொம்படிக்கோட்டையில் திறக்கும் போது முதலமைச்சர் அவர் வந்தார். அவர்கிட்ட நின்று நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்புறம் இங்கே சென்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உண்மையிலே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டன் டைரக்டராக நான் சொல்கிறேன், ஸ்டன் நடிகராக சொல்கிறேன். நாங்கள் அந்த காலத்தில் ஒரு 175 ரூபா தான் அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு, ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 175 ரூபா தான். ஆனால் அப்போ எங்களுக்கு இவ்வளோ பெரிய பார் பண்ணியிருப்போம். எங்களை சுற்றி எங்கே போனாலும் சரி எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் நேற்று நடந்த ஒரு நிகழ்வு பார்க்கும்போது அதில் பார் பத்தைக்கலைங்கும் போது அந்த நிகழ்ச்சியில் உடனே உயிர் போயிருக்கு. அது கொஞ்சம் தப்பாக எனக்கு தோணுது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு பாதுகாப்பு அம்சம் சரியாக பண்ணல. அதுதான். ஏன்னா நான் 2000 படம் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்லாம் அது பண்ணியிருக்கேன். ஒரு ஆக்சிடென்ட் கூட கிடையாது. ஏன்னா அந்த பைப் பத்தைக்கிறதுக்கு 10 நாள் போய் உட்காந்துருப்பேன், இரவு பகல் உட்காந்துருப்பேன். ஏன்னா ஒரு உயிர் போயிடக்கூடாதுங்கிற அந்த கவலையில் போய் உட்காந்துருப்பேன். அதனால் எதுவுமே நடக்கலை. இது நடந்தது ஒரு துரதிருஷ்டமானது. ஆமாம், பெப்சி சங்கம் சொல்லும் போது இந்த மாதிரி சினிமா ஷூட்டிங் போது எல்லா பாதுகாப்பு உபகரணங்களோட தான் ஷூட்டிங் நடத்தும் சொல்லி பெப்சி முன்னாடியே விட்டுருந்தாங்க. இப்போ தொடர்ந்து அந்த மரணம் நிகழும் போது அதுக்கான காரணம் என்ன? இல்லை, இந்த மரணம் நிகழ்ந்து கூட போன வாட்டி நடந்த மரணம் ரோப்பு அவுக்கும் போது, பிரேக்கில் அவுக்கும் போது தவறி விழுந்துட்டார். அது ஷூட்டிங்கில் அடிப்படல. ஆனால் இந்த மரணம் ஷூட்டிங்கில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. பண்ணும்போது ஒன்று கார் அப்செட் ஆகிருக்கு. அது மிதிக்கும் போது கார் கொஞ்சம் பிறண்டிருக்கு. ஏன்னா அந்த காரை தாண்டது தான் சாட்டு. ஆனால் காரில் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே அந்த பைப் பற்றிச்சிருக்கணும். அது எல்லாமே ஏர் பேக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஏர் பேக் இல்லை, பழைய வண்டிங்கெல்லாம் ஏர் பேக் இல்லை. இது எல்லாமே மனித தவறுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நிச்சயமாக அது நடவடிக்கை எடுங்க. ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் ஒரு உயிரை பலி கொடுக்கவே கூடாது. எப்பவுமே பிறக்கிறவங்க அத்தனை பேர் இறக்குறது உண்மை, உறுதி, யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி இறந்ததுனால அந்த குழந்தை அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க மனைவி கணவனை தேடி இருப்பாங்க, சொந்த பந்தங்கள். இப்போ நாங்களே அந்த பையனை தேடுறோம், பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தமாக இருக்குது. அதனால் இனிமேல் எப்போ செஞ்சாலும் சரி, அது டைரக்டராக இருந்தாலும் மேனேஜராக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளரும் சரி, கரெக்டாக அந்த ஆக்சிடென்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுட்டு தான் பண்ணணும். அப்படி வைக்காத மேலே அவங்க மேலே பெப்சி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் இங்கே பண்ணலை. கரெக்டாக. ஆமாம், இங்கே பண்ணலை. ஏன்னா நான் பிளட் ஸ்டோன் ஒரு படம் பண்ணும்போது அது ஆங்கில ஃபைட் மாஸ்டர் ஒருத்தர் நாங்கள் ஒன்று பண்ணோம். ஒரு ரோப் இல்லாமல் ஒரு உருண்டு வரக்கு அந்த ஃபைட் மாஸ்டர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இல்லை அது இல்லாமல் பண்ணக்கூடாதுன்ட்டார். ஆனால் நாங்கள் அது இல்லாமல் பண்ணோம். அது படிக்கட்டில் ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், இது மாதிரி ஃபயர் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பெரிய ஆக்சிடென்ட் ஆகும்.
கண்டிப்பாக இதை வந்து பாதுகாப்பெல்லாம் பண்ணவே கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அந்த உயிர் நம்ம சொந்தம், அந்த உயிர் போயிருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். யாருடைய அலட்சிய போக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? எல்லாரோட அலட்சிய போக்கு தான், எல்லாரோட அலட்சிய போக்கு தான். யாரோ ஒருத்தாள் இது முடிஞ்சால் தான் பண்ணுவேன். ஏன் அந்த பண்ணுற ஸ்டன்மேனை கூட நான் இது ஏன் வேணும்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா ஜம்பு இல்லையா, அது ட்விஸ்ட் ஆகிடுச்சிங்கிற விஷயம். ஒருவேளை ட்விஸ்ட் ஆகலைன்னா ஒன்றும் ஆகாமல் இருக்கலாம். ட்விஸ்ட் ஆகுனால ஒரு உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. ஆனால் அதுக்கு பைப் பற்ற வைக்கணும். நாங்களாம் அந்த காலம் 175 அவ்வளோ பற்றைப்போம், அவ்வளோ சேஃப் பண்ணுவோம், ஒன்றுமே ஆகாது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அசால்ட்டு ரொம்ப இதாக தான் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இயக்குனர் என்ன பண்ண முடியும் பாவம், அவர் மேலே வழக்கு பதிவு என்ன பண்ண, அவராக வந்து இப்படி பண்ணினாரே, பண்ண சொன்னாங்க, எல்லாரும் பண்ணிக்கலாம். அவர் மேலே வழக்கு பதிகிறது தெரியல, எனக்கு வழக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் மேலே எதுக்கு வழக்கு? ஏன்னா இதில் வந்து எல்லாருமே இருக்கிறோம், எல்லாருமே காரணம் தான். அந்த குடும்பத்தினருக்கு நீங்கள் என்ன நிவாரணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? இல்லை, குடும்பத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் சங்கம் வந்து அம்மா மாதிரி, ஒரு அம்மா போய் நிற்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சண்டி ஒன்று போய் நிற்கும். அவங்களுக்கு எல்லா உதவிகளும் பண்ணுவோம், எல்லா மாஸ்டரும் பண்ணுவோம், எல்லா ஃபைட்டர்ஸும் பண்ணுவோம். ஆனால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மரணம் நடந்தால் அவங்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு அவங்க குடும்பம் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு எதனா பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து வழக்குன்னா இவர் போய் அடிக்கல, இவர் போய் அடித்தாரா வழக்கு போடுறதுக்கு? இவர் போய் அடிக்கிறவங்க மேலே யார் மேலே வழக்கு போடுறதில்ல. இது போய் எதுக்கு வழக்கு போடுறாங்க எனக்கு புரியவே இல்லை. இது வந்து அவர் வந்து நீ இப்படி தான் குதிக்கணும், எனக்கு இப்படி உள்ள பாதுகாப்பு இல்லாமல் குதிக்கணும்னு சொன்னாரா? சொல்லலையே. இல்லை, அவர் மேலே வழக்கு எனக்கு தெரியல. ஏன்னா இது மாதிரி புதுசாக இருக்குது, இதுதான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வழக்கு போடுது. இல்லை, பெப்சின்னு சொல்கிறத விட ஒவ்வொருத்தருமே இதை சின்சியராக பார்க்கணும். அறிக்கை விட்டு இந்த மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்தால் தான் ஷூட்டிங்கே போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கும்போது தப்பு தான், கண்டிப்பாக தப்பு தான். இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சண்டை ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து எந்த விதமான பாதுகாப்பெல்லாம் பண்ணுறாங்க, என்ன எத்தனை உயிர் இப்படி போக போதோ தெரில. சண்டை பயிற்சி கலைஞர்கள் ஏன் அதை பயன்படுத்த தயங்குறாங்க? அதுதான் எனக்கும் புரியல. இப்போ நான்லாம் 2000 படம் பண்ணியிருக்கேன், ஒரு படத்தில் கூட பாதுகாப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். பாதுகாப்பு இருந்தால் தான் பண்ணுவேன். நன்றி நன்றி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.